வெல்கம் டு மை வே ஆஃப் எக்ஸ்பிரஷன். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம இடியாப்பம் பண்ண போகிறோம். அதுவும் ஒரு வித்தியாசமான முறையில் பண்ண போகிறோம். வாங்க எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். எப்பவுமே நம்ம வீட்டில் சாதம் நம்ம பண்ணுவோம். ஒன்று கெஸ்ட்டு வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எக்ஸ்ட்ரா பண்ணியிருப்போம். கடைசியில் அவங்க வராமல் போயிருக்கலாம். அப்படி இல்லைன்னா நம்ம ஏதாவது திடீர் ஒரு ஃபங்க்ஷன் போக வேண்டியிருந்தால் வீட்டில் இருக்க சாதங்கள்லாம் எக்ஸ்ட்ரா மீதி ஆகிட்டுன்னா நம்ம என்ன பண்ணலாம்? தூர போடவும் நம்மளால் மனசு வராது. ஸோ அப்படிப்பட்ட சாதத்தை வச்சு தான் இன்றைக்கி நம்ம இடியாப்பம் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறோன்னா, கொஞ்சம் கொஞ்சமாக சாதம் எடுத்து நம்ம மிக்ஸி கப்பில் போட்டு நம்ம தண்ணி ஊற்றாமல் லைட்டாக தண்ணி தெளித்து நீங்கள் அரைச்சிக்கோங்க. பாருங்கள், நம்ம எவ்வளோ அழகாக சூப்பராக பட்டு போல் அரைச்சிட்டு வந்திருக்கோம். இந்த மாதிரி நல்லா பட்டாக அரைச்சிட்டு வாங்க. தண்ணி மட்டும் எக்ஸ்ட்ரா சேர்த்துறாதீங்க. அப்போது நம்மளுக்கு எவ்வளோ மாவு போட்டாலும் பசையதுக்கு ஈஸியாக வரவே வராது. ஸோ தண்ணி குறைவாக ஊற்றி பண்ணிங்கன்னா கரெக்டாக இருக்கும். இப்போ நம்ம ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்குவோம். நான் மாவு பசைகிறதுக்கு ஏற்றாப்புல ஒரு பாத்திரம் எடுத்திருக்கேன். நீங்களும் அதே மாதிரி எடுத்துக்கோங்க. எனக்கு சாதம் நிறையாவே மீதம் வந்துடுச்சு எங்கள் வீட்டில். ஸோ அதனால் எனக்கு நிறையவே மாவு இருக்குது. அதனால் காலையில் டிஃபனுக்கு எல்லாருமே சாப்பிட்றலாம். மீன்ஸ் வீட்டில் வேறு எதுவும் ப்ரிப்பேர் பண்ண தேவையே இல்லை. இப்போ இது கொஞ்சம் தண்ணி பதமாக இருக்கு இல்லையா, அதனால் நான் இது கூட பச்சரிசி மாவு கொஞ்சம் எடுத்துக்கிறேன். பச்சரிசி மாவும் சேர்த்து கொஞ்சம் நம்ம இடியாப்பம் மாவு எவ்வளோ பசைவோம், அந்த ஈரப்பதம் இல்லாமல் எப்படி பசைவோமோ அந்த அளவுக்கு நம்ம மாவை நல்லா இப்போ பசைஞ்சிக்க போகிறோம். பசையும் போதே இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. நீங்கள் சாதத்தில் உப்பு போடுவீங்கன்னா அதுக்கு ஏற்றாப்புல போட்டுக்கோங்க. இப்போ இடியாப்பம் அச்சு எடுத்தாச்சு. சின்னதாக ஓட்டை இருக்கும் இல்லையா, அந்த அச்சை நீங்கள் போட்டு எடுத்துக்கோங்க. இப்போ மாவை உருண்டை பிடிச்சி அதில் சேர்த்துடலாம். நம்ம நார்மலாக இடியாப்பம் பச்சரிசி மாவு பசைஞ்சு செய்யும்போது அது பிணியும் போது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஆனால் இதில் செய்யும்போது ரொம்ப ஈஸியாகவே புனியறதுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ இதில் எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு நான் ஃபில் பண்ணிக்கிறேன். ஃபில் பண்ணிவிட்டு அதே நேரத்தில் வெந்நீர் பாத்திரத்தில் வச்சுருக்கேன். அது நல்லா கொதித்து வரட்டும். கொதித்ததுக்கு பிறகு நீங்கள் தட்டு போட்டு வச்சிங்கன்னா ஈஸியாக சீக்கிரம் வெந்துடும். இப்போ இட்லி தட்டில் நான் துணி போட்டு வச்சுருக்கேன். நான் துணி போட்டு தான் எப்போவுமே வேக விடுவேன். ஸோ அதே மாதிரி தட்டில் லைட்டாக தண்ணியில் நனைச்சிட்டு அந்த துணியை போட்டு வச்சுருக்கேன். இப்போ இதில் நம்ம புனிஞ்சிக்கலாம். இப்போ பாருங்கள், பிணியும் போது எவ்வளோ ஈஸியாக அழகாக வருதுன்னு பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். ரொம்ப ஸ்மூத்தாக சூப்பராக அழகாக புனிய வருது. இதேமாரி நம்மளுக்கு எப்படி தேவையோ அவ்வளோ அளவுக்கு புனிஞ்சு எடுத்துக்கலாம். இப்போது ஒவ்வொன்றா இட்லி பாத்திரத்துக்குள்ளே வச்சுக்கலாம். இப்போ அடுத்தது புனிஞ்சு அதையும் அடுத்தாப்புல வச்சிடலாம். இப்போ எல்லாம் புனிஞ்சாச்சு. புனிஞ்சு 3 அடுக்கு மொத்தமாக உள்ளே வச்சாச்சு. இப்போது ஒரு 5 நிமிஷம் நம்ம வேக விட்டால் போதும். அதுக்குள்ளே நல்லாவே வெந்துடும் அது. இப்போ நான் மூடி போட்டு வச்சிடுறேன். அது வெந்து வரட்டும். அதுக்குள்ளே நம்ம தேங்காய் பால் ரெடி பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி சுகரும் தேங்காயும் தான் போட்டு சாப்பிட போகிறேன். ஸோ அதனால் தேங்காய் பால் ரெடி பண்ணலை. தேங்காய் பால் ஊற்றி சாப்பிட்டாலும் சூப்பராக செமையாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போது சூப்பராக நம்மளுக்குள்ளது இடியாப்பம் வெந்து அழகாக வந்துடுச்சு. இப்போ நம்ம சுட சுட இடியாப்பம் ரெடி ஆகிட்டு என்ன பிளேட்டுக்கு மாற்றிக்கிட வேண்டியதான். பாருங்கள் எப்படி இருக்குன்னு. விற்கும் போதே அப்படி சாஃப்டாக அப்படி பிஞ்சு விழுது. அவ்வளோக்குள்ள சாஃப்டாக இருக்குது. ரொம்ப சூப்பராகவே வந்துருந்து. டேஸ்ட்டும் நல்லா இருந்தது. நம்ம சாதத்தில் பண்ண மாதிரியே இல்லை. நம்ம எப்பவும் பண்ணுற அரிசி மாவில் பண்ணும்போது எவ்வளோ டேஸ்ட் இருந்தோ அதே டேஸ்ட்டு தான் இருந்து. டிஃப்ரெண்ட் எதுவுமே இல்லை. ரொம்ப நல்லாவே இருந்தது. உங்கள் வீட்லேயும் இதே மாதிரி சாதங்கள்லாம் மிஞ்சி போனால் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். மீண்டும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான அடுத்த விளாக்கில் பார்க்கலாம். அது வரைக்கும் பாய். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். நோட்டிஃபிகேஷனில் ஆல்ங்கிறத செலக்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.